வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கீன்வா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சப்பாத்தி இது. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இந்த மாதிரி கீன்வா உணவுகளை சேர்த்துட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் கீன்வாவை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லேசாக சிவந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டலாம். இப்போ இது லேசாக சிவந்துருச்சு. இப்போ இதை ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கீன்வா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. நீங்கள் இதில் அடிக்கடி நீங்கள் சப்பாத்தி செய்வீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்போ பண்ணாலும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இது கூட 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கீன்வா 1 கப் நம்ம சேர்த்தோம்னா கோதுமை மாவும் 1 கப் சேர்க்கணும். ஈக்குவலாக நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி நம்ம வந்து இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிசைஞ்சு நம்ம இதை வச்சிடலாம். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு லேசாக ஊறட்டும். 1 மணி நேரம் கழித்து நம்ம இதில் சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ நம்ம இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம நார்மலாக சப்பாத்தி விரிக்கிற மாதிரி இதை விரித்து இதை அடுப்பில் நம்ம சூடாக இருக்கிற ஒரு கடாயில் நம்ம அதை சேர்த்து 2 சைடுமே வேக விட்டுடலாம். இந்த சப்பாத்தி எந்த குழம்புடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ தின்னாக விரிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு விரிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு நல்ல ஒரு சர்க்கிள் ஷேப் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லிட்டை வச்சு நம்ம வெளியில் இருக்கிற இந்த மாவுலாம் எடுத்துடலாம். இப்போ இதை சூடாக இருக்கிற தவாவில் வச்சுட்டு நம்ம 2 சைடுமே குக் பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 சைடுமே குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிரும். இது நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எந்த கிரேவியோடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு கீன்வா சப்பாத்தி ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.